இப்போ நம்ம மாசி கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு இப்போ அதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளி எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், நம்ம அப்படியே அரைச்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாசியில் வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால் இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த மாசி வந்து நம்ம வாங்குறப்போ அப்படியே நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சதையும் வாங்கிக்கிடலாம். இல்லைனா நம்மளே வந்து வாங்கியும் வீட்டில் பவுடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை எடுத்து நம்ம தண்ணியில் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து புளி தண்ணி எடுத்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். 1/2 கப் தேங்காய் எடுத்து நம்ம அதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை திருப்பியும் கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மாசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால் நம்ம எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க வச்சுட்டு பச்சை வாசனைலாம் போன பிறகு லாஸ்ட்டாக மாசி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கிற மாசி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அந்த சூட்லேயே குக் ஆயிரும். இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிறோம் மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான குழம்பு ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.